ஹாய், இன்றைக்கி ஒரு டக்குன்னு ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. அதில் அந்த ஸ்பைசஸ்லாம் போடுவோம் இல்லைங்களா, பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம்னாலும் ஓகே, பெரிய வெங்காயம்னாலும் ஓகே, போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 2 தக்காளி, நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கனுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயமும் நல்ல கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த நம்ம மஞ்சள் போட்டு கழுகி வச்சோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை வந்து நல்லா அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆக்சுவலி தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா அந்த ரா ஸ்மெல் வந்து போயிடும். இது வந்து சட்டுன்னு வந்து இந்த சிக்கன் வந்து செஞ்சிடலாம். வித்தின் 20 மினிட்ஸில் கண்டிப்பாக செஞ்சிடலாம். இது ஆக்சுவலி நானும் தினேஷும் கல்யாணம் ஆன புதுசுலலாம் குழம்பெல்லாம் எனக்கு வைக்க தெரியாது. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து இது ஒன்றை வச்சு தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருப்பேன். ஆக்சுவலி இது சமையலை பற்றி அப்போல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாமே இப்போ கொஞ்ச நாளாக தான் அந்த இதெல்லாம் தெரிஞ்சிட்ருக்கு. அதனால் இதை ஒன்றை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா போட்டு வதக்கிட்டோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, இது 2 போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தயிர் வந்து சிக்கனில் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா தண்ணி வந்து விட்டு பிரிஞ்சு வந்துடும். தண்ணி வந்து விட்டு பிரிஞ்சு வந்தோடனே அதுக்கப்புறம் சிக்கன் பொடி வந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சிக்கன் பொடி வந்து 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி வந்து 1 ஸ்பூன். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த மிளகாப்பொடி போட்டால் மட்டும்தான் என்னோடய டிஷ்ஷே கம்ப்ளீட் ஆகும். அதனால் அவங்க அரைச்சி கொடுத்த மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே போட்டு மூடி வச்சாச்சுங்க. மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை அந்த இதுக்காக, அப்புறம் கொஞ்சம் பெப்பர், இது 2 போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சுவையான சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஒரு சடவு இருக்கும் தெரியுங்களா, சிக்கன் ஆனால் சாப்பிடணும் போல் இருக்கும், ஆனால் குழம்பெல்லாம் வைக்க முடியாதுப்பா அப்படிங்கிற அந்த டைமில் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா பட்டையை லேப்பும். ஆக்சுவலி இப்படி தான் அடிக்கடி இப்போ எல்லாம் செஞ்சிடுறது. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் ஒரே 1 ஸ்பூன் மிளகுப்பொடி போட்டு எடுத்துட்டு அந்த சிக்கன்லாம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா சுட சாப்பாடு போட்டு அதில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ஆஹா அடடா அப்படி தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் வெயில்னால சுட சாப்பிட முடியலங்க, ஆனால் இருந்தாலும் சாப்பிட்டே தீரணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கடாய் சாதம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சண்டே வந்து ஓட்டியாச்சு. சிக்கன் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். பாய்.